டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிரந்தகை கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்கலாம். ராஜீவ், கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தி வர்றாரு. குறிப்பா என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில பேசப்பட வாய்ப்பு இருக்கு? என்ன தகவல்? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில நேற்றைய தினம் டெல்லியில் அந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் செல்வபிரந்தகை தலைமையில் காங்கிரசினுடைய பல்வேறு மாவட்ட தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற பல்வேறு தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோட்டங்கர் உள்ளிட்ட அவருடன் சேர்ந்து மாவட்ட தலைவர்களுடன் செல்வபிரந்தகை இந்த ஒரு ஆலோசனை தொடங்க இருக்கின்றார். தற்போது இன்றைய தினம் 10:30 மணிக்கு அந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கின்றது. முன்னதாக இன்றைய தினமே ராகுல் காந்தியுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்றால், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை பேசி கேட்டு பெற வேண்டும், குறிப்பாக 40 தொகுதிகள், குறைந்தது 40 தொகுதிகளை கேட்டு இந்த முறை பெற வேண்டும் என காங்கிரஸ் முனைப்பில் காட்டி வரக்கூடிய நிலையில இதனை தலைமை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இதனை வலியுறுத்துவதற்காக ராகுல் காந்தியை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் ராகுல் காந்தியினுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் காரணமாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது பின்னர் அறிவிக்கப்படும். அது எப்பொழுது நடைபெறும் என்ற அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என காங்கிரஸ் தலைமை தற்போது அந்த தகவலை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் செல்வபிரந்தகை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், குறிப்பாக 40 தொகுதிகள் வாங்க வேண்டும் என்ற ஒரு முடிப்பு கட்டும் காங்கிரஸ். எந்தெந்த தொகுதிகளில் கேட்டு பெற வேண்டும், அந்த தொகுதிகளில் காங்கிரசினுடைய பலம் என்ன, ஒருவேளை அந்த தொகுதியில் நிறுத்தப்படும் எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யாராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது, அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் தரப்பிடமிருந்து எவரை நிறுத்தலாம் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே டெல்லியில் இன்றைய தினம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி உடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக அந்த வேட்பாளர்கள் பட்டியலும் ஒரு பரிந்துரையாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கலாம். அதன் பின்பு கூட்டணி, குறிப்பாக திமுகவிடம் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக, அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பான தேர்தல் விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் 5 பேர் கொண்டு அந்த குழுவை அமைத்திருக்கின்றார்கள். ப. சிதம்பரம் உள்ளிட்ட அந்த 5 பேர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட ஆலோசனைகள் மிக உற்று நோக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். எனவே இந்த கூட்டமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.